எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் அக்பர். நான் வக்போர்ட் காலேஜில் 25 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். கல்ஃப் கண்ட்ரீஸில் துபாய், பஹ்ரைன், சவுதி அரேபியா, இன்னும் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஷார்ஜா, இப்படி இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் நான் ஃபேக்கல்ட்டியாக இருந்தேன். இப்போ பத்மராஜம் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். ஏசிசிஏ கோர்ஸஸை டீச் பண்ணுற ஒரு ஃபேக்கல்ட்டியில் நானும் இருந்தேன். இந்த ஏசிசியை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஏசிசிஏ கோர்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன? அசோசியேஷன் சார்ட்டர்ட் சர்டிஃபைடு அக்கௌண்டன்ட், இதுதான் ஏசிசிஏ. இந்த ஏசிசிஏ கோர்ஸ் ஸ்காட்லாண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 1904 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 5,41,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே ஆல் ஓவர் த வேர்ல்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்தா எப்படி நீங்கள் ஆடிட்டர் ஆகலாமோ இந்தியாவில், அதே மாதிரி இந்த ஏசிசியை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஆடிட்டர் ஆகலாம். ஆனால் குளோபல் லெவல் ஆடிட்டர் ஆகலாம். யூ வில் பிகம் ஆஸ் எ குளோபல் லெவல் ஆடிட்டர். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் போய் நீங்கள் உங்களுடைய ஆடிட் ஒர்க்கை கேரி அவுட் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கு சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க இந்த ஏசிசிஏ படித்தா. நம்ம ஊர்லேயும் தான் இருக்குது, கோர்சஸ் இருக்குது. எம்காம் இருக்குது, எம்பிஏ இருக்குது, பிகாம் இருக்குது. இது ஏசிசிஏக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நம்ம பிகாமோ எம்காமோ நம்ம ஊரில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இருக்காது. நம்பர் 1, அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண வேண்டிய அந்த சமாச்சாரங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஒர்க்கை நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தோன்னே அந்த ஒர்க்கை அவங்க செய்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் சொல்லித்தரணும். ஸோ அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து தான் தே வில் பிகம் ஸ்பெஷலைஸ்ட் இன் தேர் ஒர்க். இது நம்ம ஊரில் உள்ள கரிக்குலம். அப்படி நம்ம ஊரில் உள்ள கரிக்குலம் அது. ஆனால் ஏசிசிஏ கோர்ஸில் அப்படி கிடையாது. ஏசிசியை படித்து வெளியில் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட என்ன இருக்கும்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் கொண்டு போய் அவர் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாகவே ஹீ கேன் ஸ்டார்ட் ஹிஸ் ஒர்க். இது எப்படி ஒர்க் பண்ணணும், அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவர் யார்கிட்டையுமே என்ன செய்ய மாட்டாருன்னா கேட்க மாட்டார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் அது. ஸோ எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல். ஒரு இடத்துல போய் வேலை தேட போகிறோம் அப்படின்னு சொன்னால் கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த அளவுக்கு அவனுக்கு இருக்காது. வேலைக்கு சேர்த்தா நீங்கள் சொல்லித்தரணும். அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சு என்ன வேலை அப்படின்னு சொல்லித்தரணும். அதுக்கு அவங்க பல லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது 2 கான்ஃபிடென்ஸ் லெவல். ஏசிசியில் மட்டும் எப்படி சார் வருது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதே கரிக்குலம் தானே, அதே நீங்கள் தான் சொல்லித்தரீங்க வாத்தியார் அப்படின்னு சொன்னால் கரிக்குலம் வேறு, பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வேறு. எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒகேஷ்னல் பேஸ்டாக இருக்கும். ஒகேஷ்னல் பேஸ்டாக இருக்கும், சினாரியோ பேஸ்டாக இருக்கும். ஒரு அக்கௌண்டண்ட்டாக நீ இருந்தால் நீ என்ன செய்வ அப்படின்ட்டு தான் கேள்வியே அவனுக்கு இருக்கும். நீ ஒரு எம்டியாக இருக்கிற, நீ எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்க, இந்த இடத்துல நீ எப்படி டிசைட் பண்ணுவ, எப்படி டிசிஷன் எடுப்ப அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அப்போ என்னன்னா அவனே இன்வால்வ் ஆயிடுவான் அதில். தன்னைத்தானே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜராகவோ அல்லது ஒரு சீஃப் அக்கௌண்டண்ட்டாகவோ அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் அனாலிஸ்டாகவோ ஒரு கம்பெனிக்கு டிசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அவன் கையிலே கொடுத்துட்றான். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஏன் ஏசிசியை பண்ணணும், ஏன் நம்ம ஊர் எம்காம் எம்பிஏலாம் இருக்குது, ஏன் அங்கே போகக்கூடாது, ஏன் இதை படிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இது. சரி, இந்த ஏசிசியெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 3 லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவல் டிப்ளமோ லெவல் அல்லது ஃபவுண்டேஷன் லெவல். இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் +2 படித்து முடித்த உடனே, +2 படிச்சிருக்கணும், நேராக அதில் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணால் 3 பேப்பர் இருக்குது இதில். இந்த 3 பேப்பருமே கிட்டத்தட்ட அவங்க +1 +2ல் படித்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய கரிக்குலம் இதில் ஒன்றா தான் வரும், வித்தியாசம் இல்லை, ஒன்றா தான் வரும். இங்கே என்ன அடிஷ்னலாக படிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஊர் பிள்ளைங்க கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 1956 ஆர் 2013 இதுதான் படிப்பாங்க.
நாம் இங்கே என்ன படிக்க போகிறோம், ஏசிசியில் என்ன படிப்பாங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆக்ட் ஆஃப் 2006 யூகே கம்யூனிஸ்ட் ஆக்ட் படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேப்பருமே வந்து சிபிஐ கம்ப்யூட்டர் பேஸ்ட் அசஸ்மெண்ட் 100 மார்க்கு, மினிமம் பாசிங் குவாலிஃபைங் மார்க் வந்து 50 மார்க் எடுத்திருக்கணும், எடுத்தால் பாஸ். இந்த ஃபஸ்ட்டு லெவல் வந்து எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது வந்து டிப்ளமோ இன் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் இதுக்கு பேர். நீங்கள் லண்டனுக்கு இந்த பிள்ளைங்க போனாங்க அப்படின்னு சொன்னால் நேராக போய் அவங்க டிகிரி சேர்ந்துடலாம். நிறைய பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எம்என்சிஸில். வெறும் அக்கௌண்டன்ட் மாத்திரம் அல்ல, இல்லை ஆடிட்டராக தான் போகணும் அப்படிங்கிறதும் அல்ல. நீங்கள் லெவல் 7 பேப்பர் முடிச்சுட்டு நீங்கனாலே சொன்னாலே அக்கௌண்டண்ட்டாக போகலாம், காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக போகலாம், ஃபைனான்சியல் அனாலிஸ்ட்டாக போகலாம், டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக போகலாம். இன்னும் இதை மாதிரி நிறையா அது சம்மந்தமாக எல்லா ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய ஏகப்பட்ட பொசிஷன் வந்து இந்த குவாலிஃபிகேஷன்ஸுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த 5 பேப்பரும் வந்து எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஸ்கில் லெவல் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேராக பிஜிக்கு போயிடலாம், எம்எஸ் போயிடலாம். ஏன்னா இது அதுக்கு ஈக்குவல், அவங்க வந்து உங்களை எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், நம்ம இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியாவில் இந்த கோர்ஸ் அங்கே உட்காந்து படிச்சுட்டு வெளிநாட்டில் எங்கே போனாலும் இந்த பிஎஸ் டிகிரியை வச்சுக்கிட்டு மாஸ்டர் டிகிரி போயிடலாம். அதே மாதிரி இந்த டிப்ளமோ லெவலில் பாஸ் பண்ணிவிட்டு நேராக பிஎஸ் டிகிரிக்கு போயிடலாம். வெளிநாட்டில் யூரோப் கண்ட்ரீஸில் எந்த யூனிவர்சிட்டிஸ்க்குனாலும் போயிடலாம். பிகாஸ் திஸ் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இது 2வது லெவல் ஸ்கில் லெவல். 3வது லெவல் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவல். இந்த 3வது லெவலில் வந்து 2 பேப்பர் வந்து கம்பல்சரி, அது அவங்க கொடுத்துருக்குறாங்க 2 பேப்பர். மிச்சம் என்ன அந்த கம்பல்சரி பேப்பர் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இது வரைக்கும் படித்ததை பூரா அவர் வந்து அந்த பொசிஷன்லேயே அந்த வேலையிலே போய் சேர்ந்துடுற மாதிரி அர்த்தம். அது டிப்ளமோ லெவலில் 3, ஸ்கில் லெவலில் 5, 3 + 5 8. இப்போ 9வது பேப்பரில் உள்ள நுழையிறார் அவர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கில். அப்படி ஒரு பேப்பரை எழுதும்போதே அவர் யாராக ஆயிடுவார் அப்படின்னு சொன்னால் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார் அவர். அதனால் அவர் எந்த சைடுக்கு போயிடுறாருன்னா ஸ்ட்ராட்டஜிக் லெவலுக்கு போயிடுறாரு. அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு பேர் என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங், எஸ்பிஆர்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங். இன்னொன்று வந்து எஸ்பிஎல்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. இது 2 கம்பல்சரி. மிச்சம் வந்து 2 வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா, நீங்கள் ஸ்கில் லெவலில் படிச்சிருப்பீங்க, அது அப்படியே ரிப்பீட் ஆகும். நீங்கள் ஸ்கில் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க, இங்கே அது அட்வான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆயிரும். அதை எடுக்கலாம். அல்லது நீங்கள் ஸ்கில் லெவலில் ஆடிட் அண்ட் அஷ்யூரன்ஸ் படிச்சிருப்பீங்க, இங்கே மறுபடி அட்வான்ஸ் ஆடிட் அண்ட் அஷ்யூரன்ஸ்னு மாறிடும், ஏஏஏ அப்படின்னு மாறிடும். அதை எடுக்கலாம். அல்லது டாக்ஸேஷன் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஸ்கில் லெவலில், இப்போ இங்கே ப்ரொஃபஷனல் லெவலில் அது எதாவது மாறிடும். இவங்க வச்சுருக்கிறாங்கன்னா அட்வான்ஸ் டாக்ஸேஷன் வச்சுருக்காங்க, ஏடி. ஸோ அல்லது இது எடுத்துக்கலாம். ஸோ இதில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய விருப்ப பாடமாக இதில் ஏதாவது 2 நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் என்ன செய்வீங்க, பெரிய ஆளாயிருவீங்க படிக்கிறவங்க. ஸோ இந்த பேப்பரை எழுதணும் 4. இப்போ மொத்தம் 13 ஆச்சு. இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு எம்எஸ்சி ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் லண்டன் யூனிவர்சிட்டியில். எம்எஸ்சி ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங், எம்எஸ்சி படித்து முடிச்சிட்டிங்கன்ட்டு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிசர்ச் ப்ரோக்ராமில் சேரலாம். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ்லேயும் சரி, இந்த குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எதாவது ஜாயின் பண்ணிடலாம்னா ரிசர்ச் ஸ்காலராக ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வேணாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ரிசர்ச் டாப்பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து ஐஎஃப்ஆர்எஸ், இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஐஎஃப்ஆர்எஸ்லேருந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். ரிசர்ச் பண்ணி நீங்கள் பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணலாம். யூ வில் பிகம் ஃபுல்லி குவாலிஃபைடு. ஸோ இந்த ஏசிசிஐ வந்து வெறும் ஆடிட்டருக்கு மட்டும் இல்லை, அது போக நிறையா இருக்குது.
எல்லோரும் ஆடிட்டர் மட்டும்தான் நினைப்பாங்க. அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இப்போ டோட்டல் 13 பேப்பர் இருக்குது. இது போக பிஇஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் வந்து 3 வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம ஊரில் நம்ம அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்கிறோம் இல்லையா, சிஏ படித்து முடித்தோடனே ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் இந்த 13 பேப்பரையும் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ்னால் உங்களுக்கு ஸ்டைஃபண்டு 1000 2 அப்படி இல்லை, மினிமம் 45,000 rupees உங்களுக்கு சேலரி தருவாங்க. 3 years ஒர்க் பண்ணணும். ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு 3 வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பிஆர்னு முடிச்சிடுவீங்க நீங்கள். இப்போ நீங்கள் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் now you will become as a qualified auditor. சர்டிஃபிகேட் வாங்கணும். எப்படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்பின்னு இருக்குது ஸ்காட்லாண்டில். ஆர்எஸ்பி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சூப்பர்வைசரி பாடி அப்படின்னு பேர். இதில் போய் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க எல்லாம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் படித்து முடித்து வந்தது, உங்கள் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் யூ ஆர் அட்ஜட்ஜ் ஆஸ் அன் குளோபல் ஆடிட்டர், நீங்கள் எம்என்சிஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா குளோபல் ஆடிட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் அதில் வந்துடும். ஆடிட்டர் லிஸ்ட்டில் வந்துடும் உங்கள் பேர். ஒன்ஸ் அந்த லிஸ்ட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற நிறைய எம்என்சிஸ் வந்து யாரெல்லாம் ஆடிட்டர் வேணும்னு நினைக்கிறாங்களோ உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஆடிட்டராக இருக்கீங்களா, உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ரெமுனரேஷன் தரோம், நீங்கள் ஆடிட்டராக இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம். இல்லை எனக்கு ஆடிட்டரெல்லாம் நான் போக விரும்பலை, நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் போக விரும்பலை, அப்படிலாம் இருக்க விரும்பலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். எங்கேயாவது ஒரு கம்பெனியில் பெரிய எம்என்சிஸில் போய் உட்காந்து கீ பொசிஷனை வாங்கிக்கலாம். டிசிஷன் மேக்கிங் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு கீ பொசிஷன் வாங்கிக்கலாம். இன்டர்னல் ஆடிட் டீம் ஹெட், எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஏன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டரும் ஏசிசியை தான் படிச்சிருப்பார். உங்களுக்கு தெரியும், ஏசிசியை படித்தா ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்னு தெரியும். அதை பூரா நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லி தருவீங்க. ஸோ இதான் டாப் மோஸ்ட் பொசிஷன். அது ஏசிசியில் 13 பேப்பர் முடிச்சுட்டு வர்றவங்க. இது முழு மூச்சில் இறங்கி படித்தா தான் இதை இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும். ஏன்னா இது பிஜி லெவல், இது ப்ரொஃபஷனல் லெவல் பிஜி லெவல். சார் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு வசதி கிடையாது, நான் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிப்ளமோ முடிச்சிட்டிங்களா, +2 முடிச்சுட்டு ஓகே, அடுத்து இதில் ஒரு 4 பேப்பர் முடிச்சிட்டிங்களா ஸ்கில் லெவலில், ஃபைன். நவ் யூ கேன் சர்ச் ஃபார் த ஜாப். நிறைய அப்ளை பண்ணலாம், நிச்சயமாக வேலை கிடச்சிரும். இல்லை அட்லீஸ்ட் இந்த 5 பேப்பரையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடனே குவிட் ஆகிடலாம். எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த மட்டும் இப்போ எம்என்சிஸ் இந்தியாவில் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ தான் ஏசிசிஏ குவாலிஃபிகேஷனையும் சேர்த்து போட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் ரெக்கார்டில் ஏசிசிஏ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, இப்போ அடுத்து நான் இப்போ உங்களுக்கு ஏசிசியை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். மற்ற குவாலிஃபிகேஷனுக்கும் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். எப்படி நாம் +2 படிக்கும்போதே நம்ம ஒரு பிகாம் படிக்கணும், ஒரு எம்காம் படிக்கணும் அப்படின்னு நாம் டிசைட் பண்ணுறோமோ, அதே மாதிரி இதையும் நாம் ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு ஸ்கில் லெவல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் லெவல் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக, நம்ம ஊர் மாதிரி அது ஒரு 3 வருஷம், இது ஒரு 2 வருஷம் 5 வருஷம் அதெல்லாம் தேவையே இல்லை. 2 வருஷத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏசிசியவே முடிச்சிடுவீங்க. அது உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்குது. ஸோ இதுதான் ஏசிசி. சரி, இப்போ இந்த ஏசிசியை இங்கே எங்கெல்லாம் இருக்குது? இப்போ எஜுகேஷன் உங்கள் வீட்டு வாசலில் வந்துடுச்சு ஏசிசி. கொரோனா பீரியடுக்கு அப்புறம் எங்கெல்லாம் இருக்குது? மெட்ராஸில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, ட்ராண்டத்தில் இருக்குது. சார் நீங்கள் உங்கள் இன்ஸ்டிடியூட்டில் என்ன சார் இது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எல்லா இன்ஸ்டிடியூட்லேயும் பாடம் சொல்லி தருவாங்க. எப்படி சொல்லி தருவாங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி பிளான் கையில் கொடுப்பாங்க. 60 hours அப்படி சொல்லுவாங்க. இப்போ டிப்ளமோ லெவல் அப்படின்னா எஃப்ஏ ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் அப்படின்னா ஒரு டெலிவரி பிளானை கொடுப்பாங்க. 60 hours கையில் கொடுத்துருவாங்க. ஷெட்யூல் இருக்கும், எந்தெந்த தேதியில் எத்தனை ஹவர்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கும். அதில் கொடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்டர் என்ன செய்வார்னா கடன்னு அவர் பாட்டில் பாடத்தை நடத்தி முடிச்சுட்டு போயிடுவார். அவன் வரானா வரலையா, யாருக்கு புரிஞ்சுது யாருக்கு புரியலை, அதெல்லாம் ஒன்றுமே
பார்க்கவே மாட்டாங்க. அப்புறம் பிள்ளைங்க அவங்களா வீட்டில் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும். ஃபெயில் ஆகிட்டோம்னா திரும்ப எழுதணும். இது மற்ற எல்லா இன்ஸ்டிடியூட்லேயும். இங்கே பத்மராஜம் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் அப்படி இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, +2 முடிச்சுட்டு வர்ற பிள்ளைங்களை அப்படியே நாங்கள் எடுத்துக்கிட்டு டிப்ளமோ லெவல்லேருந்து ஸ்பூன் ஃபீட் கொடுக்குறோம். நம்ம ஸ்கூலில் சொல்லித்தரோம்ல, அதே மாதிரி டிப்ளமோ லெவல் பேப்பரை 3 பேப்பரையும் ஒன்றா அட்டேஸ்ட் டச்சில் கிடையாது, நல்லா விளங்கிங்க. ஒவ்வொரு பேப்பராக அவனுக்கு சொல்லி கொடுத்து அதை பரீட்சை எழுத வச்சு, பரீட்சை எப்படி எழுதணும், பரீட்சை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து அவனை பாஸ் பண்ண வச்சு அடுத்த பேப்பரில் கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். கோயம்புத்தூர், கேரளா போனீங்கன்னா 60 மணி நேரம் போயிடுவாங்க அவங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே பத்மராஜம் இன்ஸ்டியூட்டை பொறுத்த மட்டும் எங்கள் எம்டி பிள்ளைங்க புதுசாக எதாவது கோர்ஸ் இருக்குது, அவங்க இதற்கு அகாமடேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால 160 ஹவர்ஸ்லாம் வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யூ கான்ட் பிலீவ் தேட். உங்களால் உண்மையிலே நம்ப முடியாது. நான் சொல்கிறது எக்ஸாகரேஷன் மாதிரி இருக்கும். எங்களுடைய டெலிவரி பிளானை கூட நீங்கள் வாங்கி பாருங்கள். 160 ஹவர்ஸ் நடத்துவோம் நாங்கள். மெல்ல நடத்தி அவனை அந்த இதுக்கு உருவாக்கிட்டு அந்த இதை அகாமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றிட்டு பரீட்சை 3ஐயும் முடிச்சுட்டு அப்படியே ஸ்கில் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸ்கில் லெவலுக்கு போன உடனே என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, ஸ்கில் லெவலில் 4 இந்த 3 பேப்பரும் எப்படி பரீட்சை எழுதுவாங்கன்னா, எழுதினோடனே ரிசல்ட் வந்துடும். பேப்பர் எழுதி சப்மிட் கொடுத்த உடனே ரிசல்ட் வந்துடும் டிப்ளமோ லெவலில். ஆனால் ஸ்கில் லெவலில் அப்படி கிடையாது. பரீட்சை இன்றைக்கி எழுதி முடிச்சிங்கன்னா 40 நாள் கழித்து தான் ரிசல்ட் வரும். ஏன்னா 2 வேல்யூவேஷன் இருக்குது. ஹியூமன் வேல்யூவேஷன் இருக்குது, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு வேல்யூவேஷன் இருக்குது. ஸோ இந்த 2மே அதில் வந்துடும். அதனால் வருஷத்துக்கு 4 முறை எக்ஸாமினேஷன் இருக்குது. 4 முறை இருக்குது எக்ஸாமினேஷனு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் ஒருக்கா எக்ஸாம் வரும், ஜூன் ஒருக்கா வரும், செப்டம்பர் ஒருக்கா வரும், டிசம்பர். இந்த 4 ஸ்லாட்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம்னா, டிப்ளமோ லெவலில் தான் அப்படி சொல்லித்தரோம். அடுத்த ஸ்கில் லெவலுக்கு வரும்போது கரெக்டாக அந்த 3 மாதத்துலேயே அந்த பேப்பர் முடிச்சிடுவோம். நாங்கள் ஒரு பேப்பர் தான் முடிப்போம். அட்டெஸ்டில் 2 பேப்பர் 3 பேப்பர்லாம் கிடையாது, ஒன்றா தான் பரீட்சை எழுதுவோம். அப்போ நாங்கள் என்ன கவனமாக இருக்கோம் அப்படின்னா, எங்கள் பத்மராஜம் இன்ஸ்டிடியூட் எதில் கவனமாக இருக்குன்னா, வெறுமனே பாடத்தை மட்டும் நடத்திட்டு நம்ம அந்த இயர் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த பையங்களை பாஸ் பண்ண வைக்கணும், சர்டிஃபிகேட் வாங்க வைக்கணும், அதை வச்சுக்கிட்டு அவன் உடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ், மந்திரம் தான். அதனால் அவங்கள ரொம்ப கவனமாக அதில் தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்கோம். இப்போ யாருக்காவது ஒரு பாடம் ஃபெயில் ஆகிடுச்சு டிப்ளமோ லெவல்லையோ ஸ்கில் லெவல்லையோன்னா, உடனே அது ஃபெயில் ஆகிட்டேன், நீ உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இங்கே சொல்கிறது இல்லை யாரும். நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அவன் பாஸ் பண்ணுற வரைக்கும் எங்கள் ஃபேக்கல்ட்டி எல்லாருமே அவன் எப்பொழுது வந்தாலும் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அவனை உட்கார வச்சு அதை நாங்கள் சொல்லித்தரோம். அதனால் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபெயிலாக இருந்தாலும் ஒரு வேளை அடுத்தடுத்த ஸ்லாட்டில் உட்காந்து எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணி போயிடுதான். இதை தான் நாங்கள் இங்கே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் மற்ற இன்ஸ்டிடியூட்டுக்கும் பத்மராஜம் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டுக்கும் உள்ள ஒரு ரொம்ப பெரிய வித்தியாசம். இதுதான் இது. ஸோ இதுதான் ஏசிசிஏ பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு நிறையா ஏசிசிஏ பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, கேளுங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம்.